நாடுடைய பிரியவா போற்றி, பிரியவா போற்றி, பிரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா सर्वज्ञा सर्वव्यापी महापेरियवा चरणम, महापेरियवा चरणम, सर्वव्यापी महापेरियवा चरणमाय पिरपरुक्कुम महापेरियवा पोट्री, माय पिरपरुक्कुम महापेरियवा पोट्री. அபாரகண்ட சிந்தம் ஞானதம் சாந்திரப்படம் ஸ்ரீ சந்திரசேகரகுணம் படமாமதனம் கலியுதயம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபிரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அணுகளே ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு தியாகோட பர்ஸு தொலைஞ்செடுத்து அவனுக்கு 750 ரூபா கொடு. தியாகுவோட பர்ஸு தொலைஞ்செடுத்து அவனுக்கு 750 ரூபா கொடு. இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தரமே பண்ணுங்கள். நீங்கள் மிஸ் பண்ண நிறைய அனுபவங்கள் இதில் வரும். இந்த அனுபவம் நிச்சயமாக நீங்கள் கேட்டிருக்க முடியாது அப்படின்னு எனக்கு தோன்றது. நீங்கள் அதை பற்றி எழுதுங்க. ஸ்ரீ தியாகராஜன் அப்படிங்கிறவர் தியாகு அப்படின்வா, தியாகு மாமா அப்படின்னா தியாகு தாத்தான். அவர் அது வரைக்கும் பெரியவா கூடயே இருந்து நிறைய கைங்கரியம் பண்ணியிருந்தவர், உக்ரானத்தில் கைங்கரியம் பண்ணியிருந்தவர், பெரியவாளுக்கு பிக்ஷை அதெல்லாம் பண்ணுவார். கர்னூலில் இப்போ கேம்பில் இருந்தபோது நடந்த ஒரு சம்பவம், தியாகு வந்திருக்கார். அப்போ அங்கே கர்னூல் தாண்டி ஒரு இடத்துல, கர்னூல் கேம்ப்பு தாண்டி, கர்னூலே தான் அது, ஆனால் கொஞ்சம் தாண்டி ஒரு இடத்துல ஃபார் ஆஃப் பிளேஸில் ராமையர் அப்படின்னு ஒருத்தர் மகாபிரியோட அத்தியந்த பக்தர், ஒரு ஹோட்டல் வச்சுருக்காராம். மகாபிரிவா வந்து கர்னூலில் இருந்தபோது தினம் பெரியவா மடத்துக்கு தேவையான பால் தயிருக்கெல்லாம் வேணுமே, அதுக்கப்புறம் வந்து அபிஷேகத்துக்கு வேணும், பக்தர்களுக்கு ஏதாவது இது பண்ண மோர் இது பண்ணணும்னா அதுக்கு தயிர் அதுக்கலாம், அதுக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் பால் வந்து கைங்கரியம் பண்ணியிருக்கார், கொண்டு வந்து கொடுத்துருக்கார். இவர் வந்து பாலக்காடு சேர்ந்தவர், மலையாளம் பேசுகிறவர் தான். தியாகு வந்து சென்னைக்கு போக வேண்டிய ஒரு வேலை வந்தது, நிர்பந்தம் வந்தது. மகாபிரியா வந்து ராமையர்கிட்ட சொல்லியிருக்கார், அவனை ஊருக்கு ஒரு வண்டியில் ஏற்றி நீ அமுச்சு விட்ரு அப்படின்னு. பெரியவா தான் அவருக்கு கட்டளை போட்டிருக்கார் அந்த மணியருக்கு. தியாகு வந்து கிளம்பி ராமையர் வீட்டுக்கு போயிருக்கார். அன்றைக்கி தான் அவர் கிளம்பணும் இல்லையா, அதனால் அவர் கிளம்பி ராத்திரி அன்றைக்கி கிளம்ப வேண்டியிருக்கு. இல்லை எப்படியோ பிளான் தெரியல. ராமையர் வந்து என் வீட்டுக்கு வந்துடுன்னு முதலே சொல்லிட்டாராம். அங்கே ஆகாரெல்லாம் முடிச்சுட்டு நீ அப்புறம் தான் கிளம்பி போகணுன்னு. ஆனால் இவர் அங்கே பஸ்ஸில் தான் போகணும். அந்த கேம்ப்லேருந்து கிளம்பி ராமையர் வீட்டுக்கு போகணுன்னா பஸ்ஸில் தான் போகணும். அவர் போயின்னு இருக்கார். அவருடைய லக்கேஜ் எதாக இருக்குமே, அது பர்ஸில் கொஞ்சம் பணம் வச்சுருந்துருக்கார். அதாவது ஒரு 300 ரூபா, 350லேருந்து 400 ரூபா அவர்கிட்ட இருந்திருக்குன்றார் தியாகு மாமா. அவர் வந்து அதை வச்சுருந்துருக்கார். அதில் அவர் இவர் மணியர் வீட்டுக்கு போகிறார். ஏன்னா மணியர் வீட்டுக்கு அவர் போயிட்டு அவருக்கு ஒரு ஆகாரம்லாம் அவர் ஏன்னா அவர் ஹோட்டலில் இருக்கவர் ஏற்கனவே, அவர் வந்து இவருக்கு ஆகாரம்லாம் போட்டுக்கிட்டு இது பண்ணி ரெடி பண்ணி இவரை கொண்டு வந்து பஸ் ஏற்றி விட்டுருந்தோம். ஆனால் பஸ் சார்ஜ் வந்து அவரே தான் தியாகு மாமாவே போட்டுட்டு போகிற மாதிரி தான் பிளான், ஒரிஜினல் பிளான். ஆனால் இந்த இவர் வந்து மணியர் ஏதோ ஒரு இதில் வந்து டக்குன்னு பெரியவாளை பார்க்குற மாதிரி ஒரு ஆயிடுத்து. இவர் அங்கே வந்து மணியர் வீட்டுக்கு போயின்னு இருக்கார். ஆனால் அந்த மணியர் என்ன பண்ணுறாரு, கேம்புக்கு வந்துட்டார். அது என்ன கன்ஃபியூஷன் தெரியாது, பெரியவா நினச்சா தானே நடக்கும். அப்போ பெரியவா வந்து மணியர் கிட்ட சொன்னாராம், தியாகு பர்ஸ் தொலைஞ்சு போயிடுத்து, அவனுக்கு ஒரு 750 ரூபா கொடுத்து பஸ் ஏற்றி விட்ரு அவனை மெட்ராஸுக்கு அப்படின்னா. அவர் சரின்னாராம். வீடு வந்தார். வீட்டுக்கு வந்து தியாகு கிட்ட சொல்லணுமே, உன் பர்ஸ் இருக்கா செக் பண்ணிக்கோன்னு. அவர் வேணும்ன்ட்டு சொல்லாமல் இல்லை, அவரை மறந்து போயிடுத்து. அவர் ஆனால் பணம் அவர்கிட்ட எப்போயும் நிறைய வச்சுருப்பார், பிஸ்னஸ் மேன், நிறைய பணம் கையில் இருக்கும். அது சொல்ல மறந்துட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஆனால் அதை பற்றி அவர் சொல்லலை, அவர்கிட்ட அதை பற்றி பேசலை. ஆகாரம்லாம் போட்டார், ஆகாரம் சாப்பிட்டார், கிளம்பினார். பஸ் ஸ்டாண்டுக்கு வரணுமே, அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இதில் ஏறி அங்கேருந்து பஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே மெட்ராஸ்க்கு போகிற பஸ் வருது போல் இருக்குது. அங்கே வந்து பஸ்ஸில் ஏறி தியாகு மாமா உட்காந்துட்டுருக்காரு. இதெல்லாம் தியாகு மாமா சொல்கிறார்,
அவர் ஏறி உட்காந்துட்டுருக்கார், அந்த ஜன்னல் ஓரம் உட்காந்துக்கிறார். உட்காந்தபோது இவர் வந்து அவர்கிட்ட ஒரு வெள்ளை கவர் ஒன்று கொடுத்தாராம். அந்த கவரை எடுத்து பிரித்து பார்த்தாருன்னா அதில் 750 ரூபா இருந்துதான். அவனே கேட்டாராம், எதுக்கு இது பணம் அப்படின்னாராம். என்கிட்ட பணம் இருக்கேன், எதுக்கு இதை கொடுக்குறீங்கன்னு. இல்லை பஸ்ஸுக்கு அப்படின்னாராம் மணியர். பஸ்ஸுக்கா, எனக்கு பஸ்ஸுக்கு பணம் இருக்கே அப்படின்ட்டு அப்போ தான் கை விட்டு தேடி பார்க்குறாரு, பைக்குள்ளே பார்க்குறாரு, எங்கேயுமே பணத்தை காணும். அப்போ மணியர் சொன்னார், அது இல்லை, தொலைஞ்சி போச்சு உன்னோட பர்ஸு. பெரியவா சொல்லிட்டா, தியாகு பஸ்ஸு தொலைஞ்சி போயிடுத்து, அவனுக்கு தேவையான இதை பணத்தை நீ கொடுத்து அனுப்பு, 750 ரூபா கொடுத்து அனுப்பு, பஸ் ஏற்றி விட்ரு அப்படின்னு பெரியவா தான் எனக்கு சொல்லி அனுப்பிச்சா அப்படின்னா. இப்போ பெரியவாக்கு வந்து இவர் பஸ்ஸை தொலைச்சது எப்படி தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறார், ஒரு ஏதோ ஒரு ரத்தம் சதையோட எலும்பு இதோட நம்ம ஒரு மனுஷன் மாதிரி, ஒரு சன்னியாசி மாதிரி நம்ம வந்து பெரியவாளை பார்த்துருக்கோம். ஆனால் அந்த பெரியவாளுக்கு எப்பேற்பட்ட ஒரு சக்தி இருந்திருக்கு பரமேஸ்வரன்றதை நிறைய பேருக்கு தெரியாது. அவர் சொல்கிறார், எப்பேற்பட்டவர் அவர். இப்போ நம்ம சொல்கிற மாதிரி தான் பெரியவா, அந்த மாதிரி அவர் கூடியே இருந்தவர். அவர் சொல்கிறது நம்ம சொல்கிறதெல்லாம் என்ன இருக்குது, பெரியவாளை கூடியே இருந்து அனுபவிச்சவர். அவர் சொல்கிறார், ஒரு நகமும் சதையுமாக இருந்த ஒருத்தர் ரத்தமோடு இருந்தவரை நம்ம ஏதோ ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. பெரியவாளுக்கு எப்படி இங்கே மடத்தில் உட்காந்துட்டுருக்கார், கர்னூலில் மடத்தில் உட்காந்துட்டுருக்கார். இவர் பர்ஸு பஸ்ஸில் போகும்போது இவர் தொலைஞ்சி போயிட்டுருக்கு. எங்கே விழுந்ததோ என்ன, பஸ்ஸிலே கீழே விழுந்ததோ என்னோ, அதெல்லாம் போயிடுது. ஆனால் பர்ஸை தொலைச்சிட்டான்னு அவருக்கு தெரியுமா. ராமையரை வேறு எங்கே வரவழைச்சிருக்கார். அவர் வீட்டுக்கு போக வேண்டியவர் வந்து அவர் பார்த்து இந்த பக்கம் வந்திருக்கார். ஒரு வேளை தியாகுவை கூட்டுன்னு போகலான்னு வந்தாரா இன்னும், அதெல்லாம் அதில் சொல்லலை. அவர் பாட்ட மடத்துக்கு இதுக்கு வந்திருக்கார், கேம்புக்கு வந்தால் பிரிவை வந்து எல்லாம் வரவழைக்கிற ஒரு பிரிவாக தானே இந்த அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து அனுப்ப. அவனுக்கு 750 ரூபா, அவன் பர்ஸை தொலைச்சிட்டான் தியாகுன்னு சொல்கிறான்னா, பெரியவா எப்பேற்பட்ட பரமேஸ்வரன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் சொல்கிறார், ஒரு மனுஷன் நம்ம நினைக்கிறோம், அவர் அப்படி கிடையாது, ஒரு ராமர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டார். ராமரை எல்லாருமே அந்த காலத்தில் மனுஷன் தான் நினச்சிருந்தா அவர் ராஜா. ஆனால் அவர் மனுஷ ஸ்வரூபம் இல்லை, அவர் ராமர்ன்றது அவர் பரமேஸ்வர ஸ்வரூபம்னு யாருக்கு தெரியாது. அதே மாதிரி தான் நம்ம மகாபிரிவாளுன்னு அந்த தியாகமாமா வந்து சொல்கிறார் அந்த இன்டர்வியூவில். ஜெய் ஜெய்சங்கர ஹரிசங்கர மகாபிரிய பாதவீச்சர்.